வணக்கம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைய நாளில். அதே நேரம் செய்யும் வேலையில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கக்கூடும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் வீண் வாக்குவாதத்தால். மற்றபடி தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாள் இன்றைய நாள். நீங்கள் அனைத்து விதத்திலும் கவனத்தோடு இருந்தால் இன்றைய காலையில் சூரிய நமஸ்காரமும் மாலையில் சந்திர தரிசனமும் உங்களுடைய அனைத்து விதமான சிக்கல்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் அவிட்ட நட்சத்திரம் செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சதயம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். பூரட்டாதி அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு கவனத்தோடு பழக வேண்டும். அது சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீன ராசி பலன். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து வகையான நன்மைகள் வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மனதில் இன்பமும் பேரின்பமும் தன் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதால் மன உளைச்சலிலிருந்து விடுபடக்கூடும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள். மற்றபடி சூரிய நமஸ்காரமும் சந்திர தரிசனமும் மிக சிறந்த பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் மீனராசி நண்பர்களுக்கு. மீனராசியில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேறும். ரேவதி அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு செயல்பட வேண்டும். வேலை செய்யும் இடத்திலும் பயணத்தின் போதும் வண்டி வாகனங்களிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் நாளை. வணக்கம்.